ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் வெளியாயிருக்கு. இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் எல்லாருமே நாமினேஷன் ஆகியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கேப்டன்சி டாஸ்க் முடியாததால் கேப்டன் யாருன்னே தெரியல. ஸோ எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் ஓப்பன் நாமினேஷன்ல கிளவராக பிளான் பண்ணி எல்லாருமே நாமினேஷன்லாம் வர வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து திவ்யாவை பற்றி ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சுருக்காருங்க. அவங்க ஒரு கோழை, அவங்க ஒரு ஃப்ராடு, அவங்க வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம், நியாயத்துக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு அவங்க தான் நியாயத்துக்காக ஆப்போசிட்டாகவே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சுருக்காருங்க. நேற்று நடந்த சண்டையை மனசில் வச்சுன்னு இந்த விக்ரம் வந்து வக்கரமாக தான் செயல்பட்டுருக்காருன்னு தான் தோணுதுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய அலிகேஷனை இந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. இது வரைக்கும் யாரும் இவ்வளோ கடுமையான சொற்களை பயன்படுத்தவும் இல்லைன்னு தான் உண்மை. இதை கேட்ட திவ்யா பாவம் போய் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி கமருதீனை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் பர்சனலாக சொன்ன விஷயத்த 2 பேருக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயத்த போயிட்டு ஸ்டேஜ் முன்னாடி எல்லார் முன்னாடி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவர் மேலே அந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம அரோராவுமே கமருதீனை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்வதிக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. பட் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு எங்கள் 2 பேரையும் ஒரு ஆப்போசிட் சைடு நிற்க வச்சு ஒரு கேம் விளையாடி இருக்காருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேவையே இல்லைன்ற மாதிரி நாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவங்களுடைய இதில் இருந்தது, அவங்க யார் யாரெல்லாம் காயப்பட்டாங்க அதை பேஸ் பண்ணி எல்லாரையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க மக்களே. பார்க்கலாம் இந்த நாமினேஷனில் யார் வெளில போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.